இப்படி ஃபஸ்ட்டு அண்டர் ரூட்டை எப்படி எலிமினேட் பண்ணலாம்? ஓகே, ஃபேக்டரைஸ் பண்ணலாம். 1 + x ஸ்கொயரை 1 வச்சுட்டு என்ன உருட்டோம்னா இங்கே ஒய் ஸ்கொயர் வெளியில் எடுக்கும்போது என்ன ஆகும்? எனக்கு 1 + x ஸ்கொயர் கிடைக்கும். இப்போ இதை வந்து நீங்கள் இந்த சைடு கொண்டு போய்க்கிங்க. ஸோ -xy dy/dx. கரெக்டா? ஸோ இப்போ இதுலேருந்து நான் என்ன பண்ணலாம்? 1 + y ஸ்கொயர் இன்ட்டு 1 + x ஸ்கொயர் ஈக்குவல் டு -xy dy/dx. இப்போ இதை நான் பிரித்து எழுதலாம் இல்லையா? ரூட்டில் ரூட் ஏபி எப்படி எழுதலாம்? ரூட் ஏ ரூட் பி. சரியா? அதே மாதிரி எழுதினேன்னா இது வந்து xy dy/dx. ஸோ எக்ஸ் டேர்ம்லாம் ஒரு பக்கமும் ஒய் டேர்ம்லாம் ஒரு பக்கமும் கலெக்ட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ் டேர்ம் இந்த சைடு கொண்டு வந்தோம்னா -dx/x, இது √1 + x ஸ்கொயர், dy/y டிவைடட் பை 1 + y ஸ்கொயர். ஸோ இன்டெகிரேஷன் போனோம்னா என்னாகும்? √1 + x ஸ்கொயர் dx/xங்கிறது இருக்கும். சரியா? இங்கே வந்து என்னாகும் உங்களுக்கு? இன்டெகிரேஷன் ஆஃப் y dy டிவைடட் பை 1 √1 + y ஸ்கொயர். ரைட் ஹேண்ட் சைடு ரொம்ப ஈஸியாக இன்டெகிரேட் பண்ணிடலாம். ஏன்னா சப்ஸ்டியூஷன் மெத்தட் போகும்போது 1 + y ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர்னு போட்டிங்கன்னா 2y dy will be equal to 2u du. ஸோ 2 கேன்சல் ஆச்சுன்னா ரொம்ப சிம்பிளாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன ஆகிடும் உங்களுக்கு? இப்போ u du y dyக்கு பதிலாக √க்கு பதிலாக என்ன எழுதுனா √u ஸ்கொயர். ஸோ இது அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகிடும்? u du/u, ஸோ விச் இஸ் du. ஸோ அதை இன்டெகிரேட் பண்ணும்பொழுது u. கரெக்டாக? ரைட் ஹேண்ட் சைடு முடிச்சிட்டோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து அதுவும் சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான். ஸோ என்ன பண்ணலாம்? அதுக்கு வந்து 1 + x ஸ்கொயரை t ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டா 2t dt வந்து என்ன ஆகிடும்? 2x dx ஆகிடும். அப்போது உங்களுக்கு 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா x dx என்னது? t dt. ஆனால் இதில் என்னென்னா இங்கே கீழே ஒரு x இருக்கு இல்லையா? ஸோ வந்து நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்? இப்போ dx மட்டும் வச்சுக்கிட்டேன்னா t dt/x ஆகிடும். சரியா? இப்போ 1 + x ஸ்கொயர் t ஸ்கொயர்னா x ஸ்கொயர் என்னது? t ஸ்கொயர் - 1. இப்போ இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா இப்போ நான் எனக்கு என்ன ஆகிடும்? √1 + x ஸ்கொயர் dx/x கூட நான் இந்த இது சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 1 + x ஸ்கொயர் என்னப்பா? t ஸ்கொயர். ஸோ √t ஸ்கொயர் dxக்கு பதிலாக என்னது? t dt டிவைடட் பை இங்கே ஒரு x இருக்குது. அதே மாதிரி t dt/dxக்கு பதிலாக என்ன? t dt/x. ஸோ என்ன ஆகிடும்? √tலேருந்து டீயை வெளியில் எடுத்தோம்னா t × t t ஸ்கொயர் dt ஆகிடும் நியூமரேட்டர். டினாமினேட்டர் என்ன ஆகிடும்? x ஸ்கொயர் ஆகிடும். எக்ஸ் ஸ்கொயருக்கு நான் என்ன பண்ணலாம்? எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக நான் வந்து டீயில் எழுதணும் இல்லையா? ஸோ எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக t ஸ்கொயர் - 1ன்னு எழுதலாம். ஸோ இதுதான் எனக்கு என்ன ஆகிடும்? இந்த இன்டெக்ரல் 1 ஆகிடும். ஸோ இதை நான் வந்து ஐன்னு எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு வந்து இப்போ ஐ வேல்யூ இது. ஸோ நான் ஐயை தனியாக இன்டெகிரேட் பண்ணி அதோடய நான் இது பண்ணிக்கிறேன். ஸோ வாட் இஸ் ஐ? இதுதான் வந்து இன்டெக்ரல் ஐ வில் பி ஈக்குவல் டு t ஸ்கொயர் dt/t ஸ்கொயர் - 1. நான் என்ன பண்ணலாம்? t ஸ்கொயர் - 1 + 1 ஆட் பண்ணால் சேஞ்ச் ஆகாது. ஆனால் என்னுடைய இன்டெகிரேஷன் ஈஸியாக இருக்கும். இப்போ 2 டேர்மாக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ஸோ இது என்ன ஆகிடும்? இங்கே 1/t ஸ்கொயர் - 1 dt. ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணினா வெறும் t. ஏன்னா இதுவும் கேன்சல் ஆகிடும். இன்டெகிரேஷன் ஆஃப் dt is t. இது என்னப்பா? 1/2 log of t - 1 டிவைடட் பை t + 1. கரெக்டா? ஸோ இது வந்து ப்ளஸ் c ஆகிடும். இப்போ இதை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணினோம்னா ஆல்ரெடி மைனஸ் வெளியில் இருக்குது. நான் அதை வந்து இங்கே அப்புறமா எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ ஆன்சர் என்ன ஆகிடும்? எனக்கு ஆன்சர் வந்து ஃபஸ்ட் என்னது? t ப்ளஸ் இல்லையா? இதை நான் மாற்றிக்கிறேன் முதல்ல. t வந்து என்னப்பா? tங்கிறது வந்து √1 + x ஸ்கொயர் ப்ளஸ் 1/2 log ஆஃப் √1 + x ஸ்கொயர் - 1 √1 + x ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் c. ஸோ இதை அப்படியே கொண்டு வந்து இங்கே எழுத வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட் i = u. ஸோ இது வந்து என்னது? i. ஸோ வந்து சொல்யூஷன் என்னது எனக்கு? i = u. ஸோ இட் இஸ் √1 + x ஸ்கொயர் ப்ளஸ் 1/2 log ஆஃப் 1 + x ஸ்கொயர் - 1 1 + x ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் c will be equal to this side என்ன இருக்குப்பா? u இல்லையா? u என்னன்னு எடுத்திருக்கோம் நம்ம? √1 + y ஸ்கொயர். இங்கே ரெண்டும் மைனஸ் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா -i = u. ஸோ அதை மறக்க வேண்டாம். கிளியரா? மைனஸ் வேண்டாம்னு நினச்சா அதை திருப்பி இப்படி மாற்றி எழுதணும், அவ்வளோதான். ஸோ இல்லைன்னா இந்த சைடு கொண்டு வந்து எழுத வேண்டியது.
இதுதான் இதோடைய சொல்யூஷன். 1 plus y square equal to this.